ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை கடையல். பச்சை நிறம் மாறாமல் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறோம் வாங்க. மணத்தக்காளி கீரை கடையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, டீஸ்பூன் நச்சு வச்ச ஜீரகம், வெங்காயம் 10. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். தாளிப்புக்கு 4 பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பொருளெல்லாம் குக்கரில் போட்டுக்கலாம் வாங்க. பிளேட்டில் இருந்த பொருளெல்லாம் குக்கரில் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. பருப்பு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இது நான் குக்கரில் கீரை போடலைங்க, தனியாக தான் வேக வைக்க போகிறேன். கீரையை கடைசியில் காமிக்கிறாங்க. இப்போ மூடு வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் வாங்க. ஹை ஃப்ளேமில் 4 விசில் வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது. கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எடுத்து வச்ச கீரையை அதில் போடலாம். கீரையை கடாயில் போட்டாச்சு. சுருண்டு வர வரலையும் மட்டுமே வதக்கணும். போதும் வதக்கணும். இந்த அளவுக்கு சுருண்டுனா போதுங்க. பண்ணி இறக்கி வச்சிடலாம். விசில் வந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கின கீரையை ஒரு பவுலில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. பருப்பு வெந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள். இப்படி தான் வெந்திருக்கும். வேக வச்ச பருப்பும் வதக்கி வச்ச கீரையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வரலாம் வாங்க. ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. பவுலில் ஊற்றிக்கலாம் வாங்க. பாருங்கள், பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ தாளிக்கலாம் வாங்க. தாளிப்புக்கு கடாய் எடுத்து வச்சுருக்கலாம். வச்சுக்கிற பொருள்லாம் தாளிச்சிக்கலாம் வாங்க. ஆன் பண்ணிக்கலாங்க. வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டுங்க. கடாய் சூடாகிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டாச்சு. பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கிளறிக்கலாம் வாங்க. இதுமாரி சுவையான மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.